மார்க்கெட்டிங் இந்த உலகத்துல தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? சோஷியல் மீடியா, கண்டென்ட், ஈவெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா எது நம்ம பிசினஸ்க்கு சரியா வரும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? கவலையா வேணாம். அடுத்த சில நிமிஷத்துல உங்க பிராண்டுக்குன்னு ஒரு தெளிவான, பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கும் மார்க்கெட்டர்ஸ்க்கும் இந்த கேள்வி கண்டிப்பா வரும். இத்தனை வழிகள் முன்னாடி இருக்கும்போது எது நம்மள சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்? இந்த கேள்விக்கு ஒரு விடையா நம்ம பிராண்டோட வெற்றிக்கான ஒரு பயண வரைபடத்தை, ஒரு ரோட் மேப்பை நாம இப்போ உருவாக்க போறோம். ஒரு பெரிய ட்ரிப் போறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. கையில ஒரு நல்ல மேப் இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா எங்கேயாவது வழி தவறி போயிடுவோம் இல்லையா? இந்த கைட் தான் உங்க பிராண்டுக்கான அந்த மேப். இது உங்களுக்கு வழியை மட்டும் காட்டாது, தேவையில்லாத குழப்பமான பாதைகளை எல்லாம் தவிர்த்து உங்க இலக்க வேகமாவும் திறமையாவும் அடையறதுக்கு உதவும். எந்த ஒரு பயணமா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெரியணும். அதுதான் முதல் படி. அதே மாதிரி தான் நம்ம பிராண்டோட இலக்கு என்ன, நாம யாருக்காக இது பண்றோங்கிறத தெளிவா முடிவு பண்றது தான் நம்மளோட முதல் ஸ்டாப். மார்க்கெட்டிங்கோட முதல் ரூல் என்ன தெரியுமா? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க ஆடியன்ஸை நீங்க எவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மெசேஜ் பவர்ஃபுல்லா இருக்கும். சரியான ஆளுங்க கிட்ட பேசும்போது தான் நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சரி, இப்ப நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு நாம ஆராயணும். இது நம்ம பயணத்துல இருக்க எல்லா சாத்தியமான பாதைகளையும் ஒரு மேப்ல வரைகிற மாதிரி. ஒவ்வொரு மார்க்கெட்டிங் சேனலுக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. உதாரணமா சோஷியல் மீடியா குறைஞ்ச செலவுல நிறைய பேரை போய் சேர ஒரு சூப்பரான வழி. ஆனா ட்ரேட் ஷோஸ் மாதிரி ஈவெண்ட்ஸ் செலவு அதிகமா இருந்தாலும் ரொம்ப ஆழமான பர்சனலான கனெக்ஷன்ஸை உருவாக்க உதவும். உங்க பட்ஜெட்க்கும் உங்க இலக்குக்கும் எது செட் ஆகும்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நம்மகிட்ட நிறைய பாதைகள் இருக்கு. இதுல எது சரியான பாதைன்னு எப்படி செலக்ட் பண்றது? இங்கதான் நமக்கு ஒரு முடிவெடுக்கும் திசை காட்டி, அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் காம்பஸ் தேவைப்படுது. அது நம்மள சரியான டைரக்ஷன்ல கொண்டு போகும். நாம நிறைய நேரம் கெஸ்ட்ல தான் முடிவு பண்ணுவோம். இது ஒர்க் அவுட் ஆகும் தோணும், அதை செய்வோம். ஆனா இந்த டூல் அந்த கெஸ் ஒர்க்கை மொத்தமா நீக்கிடும். டேட்டாம வச்சு எந்த சேனல் உங்க பிராண்டுக்கு உண்மையிலே பலன் தரும்னு தெளிவா காட்டும். உங்க முதலீடும் பாதுகாப்பா இருக்கும். பாருங்க, இதுதான் அந்த காம்பஸ். இங்க உங்க பிராண்ட்க்கு எது ரொம்ப முக்கியம்னு நீங்க லிஸ்ட் பண்ணுவீங்க. பிராண்ட் அவேர்னஸா இல்ல லாங் டேர்ம் வேல்யூவா? அப்புறம் ஒவ்வொரு சேனலும் இந்த இலக்குகளை அடைய எவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு நீங்களே ஸ்கோர் பண்ணுவீங்க. இது உங்க ஸ்ட்ராட்டஜிய ஒரு தெளிவான லாஜிக்கலான அடித்தளத்துல உருவாக்க உதவும். இப்போ உங்க இலக்கு பிராண்ட் அவேர்னஸை அதிகப்படுத்துறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சார்ட்டை பாருங்க. சோஷியல் மீடியா தான் இங்க கிளியர் வின்னர், 90% ஸ்கோர் பண்ணிருக்கு. இதே மாதிரி உங்க ஒவ்வொரு இலக்குக்கும் சேனல்களை மதிப்பிடும்போது உங்க உண்மையான முன்னுரிமைகள் எதுன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இப்போ நாம நம்மளோட பெஸ்டான பாதைகளை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததா இந்த தனித்தனி பாதைகளை ஒன்னா இணைச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒருங்கிணைஞ்ச பயணத்திட்டத்தை உருவாக்க போறோம். நீங்க உங்க மதிப்பீடுகளை முடிச்சதுக்கு அப்புறம் பட்ஜெட்டை ஒதுக்குறது ரொம்ப ஈஸி. சிம்பிள் லாஜிக் தான். எதை நல்லா ஸ்கோர் பண்ணுச்சோ அதுக்கு அதிகமான ரிசோர்சஸ் கொடுக்க போறீங்க. இங்க பாருங்க, சோஷியல் மீடியாக்கு அதோட முக்கியத்துவத்துக்காக 40% பட்ஜெட் போகுது. உங்க பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு இது ஒரு கிளியரான கைடா இருக்கும். நாம பொதுவா பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுறது. ஆனா ஸ்மார்ட்டான பிராண்ட்ஸ் என்ன பண்ணுனா, ஒவ்வொரு சேனலுக்கும் ஏத்த மாதிரி தங்களோட வாய்ஸை மாத்திக்கும். மீடியா கிட்ட பேசும்போது ரொம்ப அஃபிஷியலாவும், அதே சோஷியல் மீடியால ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறதும் உங்க மெசேஜை ஆடியன்ஸ் மனசுல ஆழமா பதிய வைக்கும். நம்ம ரோட் மேப் ரெடி. ஆனா பயணம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே எப்பவும் இருக்காது இல்லையா? திடீர்னு வானிலை மாறலாம், ரோட்ல பிளாக் இருக்கலாம். அதனால நம்ம சரியான பாதையில தான் போறோமான்னு அப்பப்போ செக் பண்ணணும். தேவைப்பட்டா நம்ம வழிய கொஞ்சம் மாத்திக்கவும் தயாரா இருக்கணும். இங்க ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா இருக்கு. உங்க சேனல்ஸை தனித்தனியா பார்க்காதீங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது என்ன நடக்கும்னு யோசிங்க. 1+1 2 இல்ல, 1+1 3ன்னு சொல்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு ஈவெண்ட்டை சோஷியல் மீடியால விளம்பரப்படுத்துங்க. அங்க வர உங்க இமெயில கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அவங்களுக்கு உங்க கண்டென்ட் அனுப்புங்க. இப்படி ஒன்னோட ஒன்னு சப்போர்ட் பண்ணும்போது மொத்த இம்பாக்டும் பல மடங்கு அதிகமாகும். உங்க ஸ்ட்ராட்டஜி எப்பவும் ஷார்ப்பா இருக்கணுமா? அப்போ இந்த 4 ஸ்டெப்ஸ ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸை அளவிடுங்க. கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. புது புது ஐடியாஸை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நல்ல ரிசல்ட் வர இடத்துல உங்க ரீசோர்ஸஸை மறுபடியும் முதலீடு பண்ணுங்க. இதுதான் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான ரகசியம். ஓகே, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்து முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி உங்க சொந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துற நேரம் இது.
உங்க பிராண்டோட பயணம் ஒரு கிளியரா மிஷன்ல இருந்து ஆரம்பமாகுது. டேட்டாவை வச்சு உங்க பாதையை தேர்ந்தெடுங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க. அப்புறம் எப்பவும் கத்துக்கிட்டே இருங்க, மேம்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒரு நீடித்த வெற்றிக்கான சாவி. இப்போ உங்க கையில ஒரு தெளிவான மேப் இருக்கு, பிளான் பண்ணதெல்லாம் போதும். இனிமே செயல்ல இறங்க வேண்டிய நேரம் இது. உங்க பிராண்டோட இந்த அற்புதமான பயணத்துல நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் படி என்னவா இருக்க போகுது?